Hello viewers, welcome back to Maggie's chemistry classes. This presentation contains PGTRB Unit 5, Thermodynamics, Statistical Thermodynamics, Chemical Equilibrium, Chromatography and Thermal Analysis. We will discuss some of the practice questions. Let's move into the question part. For an ideal solution formed by making of pure liquids A and B. So, ideal solution prepare பண்றோம். அதில் வந்து ரெண்டு சொல்யூஷன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இது சொல்யூஷன் ஏ அண்ட் பி. இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஐடியல் சொல்யூஷனுக்கு வந்து டெல்டா ஹெச் வேல்யூ எப்படி இருக்கும், டெல்டா எஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன் ஜென்ரலா என்தால்பி ஆஃப் மிக்சிங் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் தி ஐடியல் சொல்யூஷன். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஏ. What is the reason? So the reason for delta H mixing is equal to 0 is no interaction between the molecules, and so there is no change in the delta H value. So for an ideal solution, the mixture del H of mixing is equal to 0. So the direct answer. Next one, the relationship between the equilibrium constant K1 for the reaction, carbon monoxide of oxygen, carbon dioxide, and the equilibrium constant K2 for the reaction, carbon monoxide, oxygen, carbon dioxide. The reaction difference is only multiplied by 2. Here the 1 mole of carbon monoxide, here 2 mole of carbon monoxide. What is the relation between K1 and K2? எப்பவுமே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்குது. So if the reaction is multiplied by 2, the new Kc value will be square. If the reaction is multiplied by 3, the new Kc is cubed. So இந்த மாதிரி கேஸ் தான். ஸோ இன்ட்டு 4 சொன்னால் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் கேஸில். அடுத்த கேஸில் அந்த ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ரெண்டால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா the new Kc will be square root of the first one. If the reaction is divided by 3, the new Kc will be cubic root of the first one. இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் K1 இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை கார்பன் மோனாக்சைடு ஆக்டிவ் மாஸ் இன்ட்டு ஆக்சிஜன் ஆக்டிவ் மாஸ் பவர் 1/2. K2க்கு நம்ம வந்து எழுதுறதா இருந்தால் கார்பன் டை ஆக்சைடுடைய ஸ்கொயர் டிவைடட் பை கார்பன் மோனாக்சைடுடைய ஸ்கொயர் ஆக்டிவ் மாஸ் அண்டு ஆக்சிஜன். ஸோ இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு பவர் 1 இங்கே 2, இங்கே கார்பன் மோனாக்சைடு பவர் 1 இங்கே பவர் 2, இங்கே ஆக்சிஜன் 1/2 இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது, இங்கே வந்து ஆக்சிஜன். ஸோ அப்போ என்ன இருக்குது, K1க்கும் K2க்கும் ரிலேஷன் த K2, நியூ K2 திஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன். K2 is equal to K1 ஸ்கொயர். ஸோ த ரியாக்ஷன்ஸ் மல்டிப்ளை டு நியூ Kc இஸ் ஸ்கொயர். அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து என்ன நமக்கு வந்து அந்த ஸ்கொயர்டு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்சர் எங்கே இருக்குது, K2 K1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K2. அவ்வளோதான். Question number 3. In the following system in equilibrium, calcium carbonate solid, equilibrium with calcium oxide solid plus carbon dioxide gas. The number of components C, phases B and degrees of freedom F respectively. So, இதில் எத்தனை phase இருக்குது, component இருக்குது and degrees of freedom எத்தனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். So, this is a question from phase equilibrium. So, இந்த reactions நம்ம எடுத்துட்டு இருந்தோம்னா in equilibrium condition ரெண்டு சாலிட் ஃபேஸ் இருக்கு. ரியாக்ஷனை பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து கிடைக்கக்கூடியது ரெண்டு சாலிட் ஃபேஸஸ். திஸ் இஸ் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஒன். அண்ட் ஒன் கேஸ் ஃபேஸ் இருக்கு. அப்போ டோட்டல் நம்பராக இருக்கக்கூடிய ஃபேஸஸ் நமக்கு வந்து எத்தனை அப்படி சொன்னோம்னா 3.
ஸோ இதில் இருந்து ஃபேஸஸ் வேல்யூஸ் நமக்கு 3 அப்படிங்கிறத எடுத்தாச்சு. தென் இட் ஹாஸ் 2 காம்போனன்ட்ஸ். எதெல்லாம் காம்போனன்ட்ஸு? கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட்டு அண்டு கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற காம்போனண்ட். ஸோ அதனால் சி வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து 2, காம்போனன்ட்ஸ் 2. தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கு there's a formula, that is F is equal to C minus P plus 2. So components வந்து நமக்கு 2, phases 3 plus values வந்து 2. So this is equal to minus 1 plus 2 is equal to plus 1. So நமக்கு வந்து வரக்கூடிய freedom F is equal to 1. So components 2 and phases P is equal to 3. So D is our answer. Number 4. For the distribution of molecular velocities of gases, identify the correct order from the following, where VMP, VAV, VRMS are the most probable velocity, average velocity and root mean square velocity respectively. So the Maxwell molecular velocity distribution அப்படிங்கிற கான்செப்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் வந்து நம்ம எடுக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆர்எம்எஸ் வெலாசிட்டி and average velocity and most probable velocity. இதுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். RMS velocity 3RT by M power 1/2 and average velocity 8RT by I into M power 1/2. And the most probable velocity is 2RT by M power 1/2. So the expressions நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the velocity is directly proportional to temperature and the velocity of the gases is inversely proportional to the mass. That is, heavy molecules move slowly. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதா இருந்ததுன்னா VRMS root mean square velocity is greater 3RT by M. ஸோ ஒரே ஒரு ஃபேக்டர் தான், மாஸால் நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணோம். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது VRMS கிரேட்டர்னு தெரியும். ஸோ இந்த கேஸில் பை வேல்யூ அப்படிங்கிற டினாமினேட்டரில் வரதுனால அடுத்தது வந்து V average and finally the most probable velocity. So this is a relation. So our answer is VRMS, VAV, VMP. A is our answer. Question number 5. Considering carbon dioxide as ideal gas, the total energy is. Carbon dioxide உடைய total energy. So statistical thermodynamics ஈகோ பார்ட்டிஷன் தியரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஒரு மாலிகுல்ஸோட எனர்ஜி வந்து எத்தனை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், நமக்கு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் ஈகோ பார்ட்டிஷன் தியரி. சிம்பிளாக சொல்கிறது தான், ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருந்ததுன்னா அந்த இதோடைய எனர்ஜி வந்து ஃபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் 1 degree ஆஃப் ஃப்ரீடம் the energy is fixed, that is half kT. இது வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு வரக்கூடியது ½ kPt அப்படிங்கிறது நம்ம வந்து ஜென்ரலாக ஈகோ பார்ட்டிஷன்ஸில் வந்து கொண்டு வரக்கூடியது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் வந்து லீனியர் மாலிகுல், இட் இஸ் லீனியர் அண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்குறோம். இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரீடம் பார்க்குறதா இருந்தால் இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் வந்து 3n வரும்போது என்னங்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ டோட்டலாக இதில் இருக்கக்கூடியது 9 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இங்கே இருக்கு. ஸோ ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் வந்து ½ kPt கொடுக்குறது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் the total energy of the carbon dioxide molecule is 9 into ½ kBt. So this is equal to 4.5 kBt. So B is our answer. இது வந்து 1 மாலிகுலுக்கு. சப்போஸ் இதை வந்து 1 மோலுக்கு அப்படிங்கிற நம்ம எடுக்கிறதா இருந்தால், ஃபார் 1 மோல் அதுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் 1 மோல் அப்படிங்கும்போது இந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ணணும்,
ஆஃப் கேபிடி வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் இன்ட்டு அவாகேட்ரா நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் 1 மோலுக்கு இருக்கும்போது. இங்கே நம்பர் ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்கோ அதை இங்கே சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த டேர்ம்ஸில் வந்து கேபி போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அண்ட் என் திஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் ஆர். ஸோ அந்த கேஸில் நமக்கு என்ன வருதுன்னா ஆஃப் ஆர்டி அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் ஃபார் 1 மோல், திஸ் இஸ் ஃபார் 1 molecules. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் எடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரீடத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், question number 6. 1 mole of hydrogen and 1 mole of iodine are taken in a 1 liter vessel and allowed to attain equilibrium at 673 Kelvin. If at equilibrium 80% of the hydrogen reacts Kc of the hydrogen formation reactions. So in the case Kc கேட்டிருக்கு. So hydrogen formation reaction வந்து Kc derivation வந்து நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கலாம். That is 4x squared by a minus x into b minus x. ஸோ எக்ஸுங்கிறது வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், ஏங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், பிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயோடின். ஸோ இதை டெரிவேஷன் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம இருந்து எடுத்துக்கலாம். இல்லது இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும் டெரைவ் பண்ணணும், ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இந்த கேஸில் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80%. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1 மோல் கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயோடின் வந்து என்னது 1 மோல். ஸோ கேஸில் அப்படியே நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 into 80 into 80 எக்ஸு அப்பான் தட் இஸ் 1 அப்படிங்கும்போது இந்த கேஸில் நம்ம பெர்சன்டேஜில்ங்கிறதுனால 100 கொண்டு வந்துடும். ஸோ 100 minus 80, இங்கே அதே மாதிரி 100 minus 80. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into 80 into 80 upon 20 into 20. 4 totally till 64. Our answer is C. சில கேஸில் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம மெமரைஸ் பண்ண முடியாமல் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் டெரிவேஷன் தான். அந்த மாதிரி கேஸில் எப்படி டெரைவ் பண்ணுறது பார்க்கலாம். 4 ஸ்டெப் மெத்தட். ஸோ இனிஷியலாக ஹைட்ரஜன் அயோடின் இது மாதிரி எடுத்துக்கணும் ரியாக்ஷனை. இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம எழுதணும். இது 1 மோல், இது 1 மோல், ஹைட்ரஜன் அயோடு 0. தென் செகண்ட் ஸ்டெப்பில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட் கொண்டு வரணும். ரியாக்டட் வந்து 80% ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ 80%ங்கிறது 1ல் 0.8, இது வந்து 0.8 இங்கே டேஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமைண்ட். Here 0.2, here 0.2, here 1.6. So 0.8 mole and 0.8 mole, it combines to form 1.6 moles of hydrogen iodide. Then equilibrium concentration. The equilibrium concentration is obtained by number of moles at equilibrium upon volume. So here volume is 1 mole given, 0.1 divided by 1. So 1.6 divided by 1. So what is the Kc expression for this reaction? Hydrogen iodide concentration power 2 divided by hydrogen concentration, equilibrium concentration and iodine equilibrium concentration. So ப்ராப்ளத்தில் இங்கே 1.6 நமக்கு கிடச்சிருக்கு ஸ்கொயர், இங்கே நமக்கு கிடச்சிருக்கு 0.2. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 8, இதையும் கேன்சல் பண்ணும்போது 8. ஸோ யூ கெட் 64. ஸோ ஆன்சர் இஸ் 64. ஸோ இது டெரிவேஷன் பண்ணி கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து 4 ஸ்டெப்ஸ் மெத்தடில் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ரிமைண்ட், நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் and equilibrium concentration or remained. இது வந்து number of moles at equilibrium அல்லது number of moles remained. இப்படி நம்ம 4 ஸ்டெப்பில் அது என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு டெரிவேஷன் பண்ண ஈக்குவேஷன், இதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், question number 7. The equilibrium constant for the reaction ferric oxide, ferric oxide plus carbon monoxide to give ferrous oxide and carbon dioxide at 600 degrees Celsius is 1. If the mixture consists of 1 mole of ferric oxide, 2 moles of carbon monoxide, 0.5 moles of FeO and 0.3 moles of carbon dioxide is heated at constant total pressure of 0.5 atmosphere, how many moles of gas would be present at equilibrium? ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ண மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். That is ferric oxide Fe3O4 solid, it is a gas, carbon monoxide, equilibrium 3 FeO solid plus carbon dioxide gas.
First step in a number of moles at initial. First Fe3O4. Fe3O4 வந்து இந்த கேஸ்ல எவ்வளவு கொடுத்திருக்கு 1 mole. Carbon monoxide 2 moles of carbon monoxide அப்புறம் 2. FeOங்கிறது 0.5, that is 0.5 moles. And carbon dioxide 0.3. இது கொடுத்து initial. So இங்க number of moles reacted. Second stepல நம்ம எழுதுறதா இருந்தா number of moles reacted. So problem caseல எதுவுமே கொடுக்கல. So நம்ம என்ன பண்றது xன்னு வச்சுக்கிறோம். இதுவும் x mole. இங்க ரெண்டுமே react ஆகாது. அடுத்தது number of moles remained. மீதி இருக்கிறது என்ன? அப்போ ஈக்குவேஷன் வந்து எழுதணும் 1 minus x, இங்க 2 minus x. இங்க எழுதும்போது கேர்ஃபுல்லா எழுதணும். ஸ்டாய்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல 1 mole of ferric oxide react with 1 mole of carbon monoxide to form 3 moles. Therefore, x mole of ferric oxide, x mole of carbon monoxide to give x mole of 3x mole of ferric oxide. So, அதனால இங்க என்ன எழுதுறோம் 0.5 mole இனிஷியலா இருக்கு plus 3x. இந்த கேஸ் உங்களுக்கு 0.3 plus x. So, number of coefficient வச்சு நம்ம x என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். So, இந்த கேஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். So, number of moles remained. Question என்ன கேட்டிருக்கு how many moles of gas would be present at equilibrium? So, number of moles remained வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கக்கூடியதுல gas molecules மட்டும் கேட்டிருக்கு. So, இது solid. So, we are neglecting. So, இதுதான் gas. So, gas moles வந்து x. So, number of moles, gaseous moles. So, 2x plus. So, இது solid. So, இது gas. 0.3 plus x. So, minus x plus x is போயிடுது. So, 2.3. The answer is 2.3. Clear? Next. Question number 8. Delta H of the reaction is equal to slope of the flat of. Delta H இந்த reactionsல எதோட கீழே உள்ள எக்ஸ்பிரஷன்ஸ்ல எதோட ஸ்லோப் வேல்யூவா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கேட்கணும். ஸோ எதோட ஸ்லோப் வேல்யூவா நமக்கு இருக்கும் அப்படின்னா இதில் கொடுத்துக்கூடிய ரிலேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒன்று வந்து இதை வந்து நம்ம கிப்ஸ்-கெல்வின் ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். டெல்டா ஜி வெர்சஸ் டெம்பரேச்சர், தட் இஸ் வேரியேஷன் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி அகேன்ஸ்ட் டெம்பரேச்சர். இன்னொன்று சிம்பிள் ரிலேஷன்ஸாக இருக்கக்கூடியது வந்து டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இந்த ரிலேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டெல்டா ஜி பை டி கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரியாக்ஷனை டியால் டிவைட் பண்ணுறோம். ஸோ யூ கெட் டெல்டா ஹெச் பை டி மைனஸ் டெல்டா எஸ். இது வந்து எக்ஸ்பிரஷன் டிஆல் டிவைட் பண்ணி டி கேன்சல் ஆகும். ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்ம கிராஃப் கொடுக்குறதா இருந்தால் it can be written as del g by t is equal to delta h into 1 by t minus del s. So 1 by t வந்து xல கொடுத்துறோம், yல வந்து del g by t கொடுத்துறோம். So negative straight line equation but negative slope. So இங்க வந்து நமக்கு slope, the slope is equal to del h. So delta h of the reaction is equal to the slope of the flat. அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன், that is del g by t against 1 by t. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து நமக்கு டீல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் அப்படியே எக்ஸ்ட்ரா ப்ளோட் பண்ணோம்னா நமக்கு ஒரு இன்டர்செப்ட் கிடைக்கும். இந்த இன்டர்செப்ட் வேல்யூ வந்து நமக்கு வந்து என்னது மைனஸ் டெல்டா எஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Question number 9. If the pressure P of the system is greater than the pressure P of the surrounding, then work is done on the system by the surrounding, work is done on the surrounding by the system, work done on the system by the surrounding is equal to the work done on the surroundings by the system. Internal energy of the system increases. General நம்ம work done வந்து நம்ம வந்து எடுக்கிறதுனா pressure volume workல, that is P into delta B. So it is a work, pressure volume work. இதில் இருக்கிறது surrounding. So இது system, so pressure of the system. இது pressure of the surrounding. The pressure of the system is greater. System is greater than that of the pressure of the surrounding.
ஸோ ஒர்க் வந்து என்ன ஆகும், இங்கே தான் என்ன பண்ணும், ப்ரெஷர் எங்கே அதிகமாக இருக்கும், ஒர்க் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் வந்து இதை எக்ஸெப்ட் பண்ணும் இல்லையா. ஸோ ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் பை சரௌண்டிங் அப்படிங்கிறது இல்லை. ஒர்க் இஸ் டன் ஆன் த சரௌண்டிங்ஸ் பை த சிஸ்டம். ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால, சிஸ்டத்தினுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து தான் என்ன பண்ணும், நமக்கு அந்த சரௌண்டிங் வந்து எக்ஸ்பென்ஷன் நடக்க போகுது. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஒர்க் வந்து இந்த இடத்துல நடக்கும். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஒர்க் அப்படிங்கும்போது த ஒர்க் இஸ் டன் ஆன் த சரௌண்டிங்ஸ் பை த சிஸ்டம். ஒரு ஆன்சர் இஸ் பி. ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ரெண்டு ப்ரெஷரும் ஈக்குவலாக இருந்தால் there is no work done on the system as well as in the surrounding. So the answer is B. Next one. The question number 10, the last question. The vibrational frequency of a homonuclear diatomic molecule is mu. The temperature at which the population of the first excited state will be half that of the ground state is given by. So statistical thermodynamics la பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வச்சு நம்ம என்ன பண்ணுறதுல வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா, தட் இஸ் N2 upon N1. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அண்ட் கிரவுண்ட் ஸ்டேட். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் மைனஸ் HB H nu போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ஸில் நமக்கு கொடுத்துருக்கிறது அதோட ஹோமோனிகுலர் டைஅட்டாமிக் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி மியூன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அப்படியே இருக்குது. த டெம்பரேச்சர் அட் விச் த பாப்புலேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வில் பி ஹாஃப் தட் ஆஃப் தி கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதை விட வந்து நமக்கு கொடுத்துருக்க டேட்டா வந்து N2 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். N2 அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் N1/2. The population of the first excited will be half of the ground state is given by. So N2 is equal to N1/N2. So simple நம்ம வந்து இந்த வேல்யூ நம்ம எழுதுறதா இருந்தால் இது வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ N2ங்கிற பிளேஸில் நான் N1/2 divided by N1. ஸோ இதோட வேல்யூ என்ன நமக்கு வந்துடக்கூடியது half. ஓகே. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷனில் இந்த halfங்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். தட் இஸ் half is equal to exponential minus H nu by Kp into T. ஓகே, இதுக்கு லாகிருதம் எடுத்துகிறோம். ஸோ ln 1/2 திஸ் ஈக்குவல் டு மைனஸ் H nu by Kb by T. ஓகே. ஸோ வாட்ஸ் த டெம்பரேச்சர், த வேல்யூ இஸ் கிவன். ஸோ த டெம்பரேச்சர் T இஸ் திஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், மைனஸ் H nu டிவைடட் பை K இன்ட்டு ln 2. ஸோ எந்த டெம்பரேச்சரில் இந்த வேல்யூஸ் நமக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் கூட வேல்யூ இதுதான். ஸோ H nu divided by ln 2 K into ln 2 K into ln 2. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு இதில் வருது H nu divided by ln 2 into Kb. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸில் கண்டுபிடிக்கக்கூடிய பாப்புலேஷன் ஃபார்முலா இது, நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா இது. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து லாக் எடுத்து போட்டோம். சிம்பிளாக இருக்கக்கூடிய. ஸோ இது மட்டும் நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். Okay viewers, these are about this presentation. I hope that it is useful to you. Thank you for watching.